இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். உங்களுடன் இணைந்திருக்கும் நாம் டில்ஷான் தாலிப், ரஞ்சன் ராஜரத்னம், ராஜ்கிருஷ்ணா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் தலைப்புச் செய்திகள். சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும், ஜனாதிபதி வலியுறுத்தல். சேயாவின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்ட சமன் ஜாலத் மரபணு பரிசோதனைக்காக ஜின்டெக் நிறுவனத்துக்கு. சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் மரண தண்டனை விதிப்பது குறித்து பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிப்பு. உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்காக தென்னாப்பிரிக்காவுடன் பேச்சுவார்த்தை. பிரதமர் ஜப்பான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் தெரிவிப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இன்று தேசிய ஆசிரியர் தின வைபவம் நடைபெற்றது. சர்வதேச ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த தேசிய ஆசிரியர் தின வைபவம் கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. அதிமேதகு ஜனாதிபதி அவர்களே, நாட்டில் சுமார் 14,000 ஆசிரியர்கள் மேலதிகமாக உள்ளனர். கடந்த காலத்தில் இடம்பெற்ற முறையற்ற ஆட்சேர்ப்பு இதற்கான காரணமாகும். தேசிய பாடசாலைகளில் மாத்திரம் 2,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மேலதிகமாக இருக்கின்றனர். நேர அட்டவணை இல்லாத மேலதிக ஆசிரியர்களுக்காக நாம் வருடாந்தம் 100 கோடி ரூபாய் செலவிடுகின்றோம். நீங்கள் அவ்வாறு கூறும் போது நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் புலனறுவையில் தற்பொழுது 700 ஆசிரியர்களுக்கு வெற்றிடம் நிலவுகிறது. வடமத்திய மாகாணத்தில் 1700 ஆசிரியர்களுக்கு வெற்றிடம் நிலவுகிறது. குறிப்பாக பெருந்தோட்ட பகுதிகளில் ஆசிரியர் சேவைக்கு தேவையான தகமைகளை பூர்த்தி செய்தவர்கள் தொடர்பில் மிகப்பெரிய பிரச்சினை உள்ளது. இதன்போது அதிபர்கள், ஆசிரியர்கள், பிரிவினாக்களுக்கு பொறுப்பான தேரர்கள் உள்ளிட்ட சிலர் கௌரவிக்கப்பட்டனர். කැලණිය කිඹුල්ගොඩ ප්‍රාථමික විද්‍යාලයේ සන්ධ්‍යා රමණී පෙරේරා විද්‍යාලවල සුවිශේෂී සේවාවක් සිදු කළා. வடமாகாண முதியோர் தின நிகழ்வுகள் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. வடமாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் முதியோர் தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி தபால் நிலையத்துக்கு அண்மையில் ஆரம்பித்த நடைபவனி கூட்டுறவு சபை மண்டபத்தை வந்தடைந்தது. இந்த நடைபவனியில் வடமாகாண அமைச்சர்களான தா. குருகுலராஜா, ப. சத்தியலிங்கம் உட்பட பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டனர். வடமாகாண சமூக சேவைகள் திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற முதியவர்கள் பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஒரு வீட்டில் ஒருவருக்கு கஷ்டம் அல்லது துன்பம் ஏற்படுகின்ற போது அனைவரும் கூட்டாக சேர்ந்து அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் புரிந்து அவர்களது குடும்ப சுகதுக்கங்களில் தாமும் பங்கு பெற்றி அவர்களது தனிமையை போக்கிவிடுகின்ற ஒரு அமைப்பாக இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை அந்த முறைமை காணப்பட்டது. அந்த முறைமையானது தற்பொழுது மலையேறிவிட்டது. பல வீடுகளில் எல்லா சுகபோகங்களும் இருக்கின்ற போதிலும் நிம்மதி இல்லை. தாய் தந்தையரை பராமரிக்க நேரம் இல்லை. குழந்தைகளை கவனிக்க நேரம் இல்லை. நாம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இல்லங்களை உண்டாக்கி இருக்கின்றோம். முதியோரை பொறுத்தவரையில் பல காலங்கள் உழைத்து முதுமை நிலையை அடைந்துவிட்ட இந்த முதியவர்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் ஏங்கி தவிக்கின்றார்கள். தனிமை அவர்களை வாட்டுகின்றது. இதனால் தானோ என்னவோ பலர் இன்று தமது தள்ளாத வயதில் முதியோர் இல்லங்களை நாடி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த யுத்தத்தின் கொடுமையால் ஏற்பட்ட விழுப்புண்கள் அடைந்தவர்கள் அல்லது விசேட தேவைக்கு உட்பட்டவர்கள் மற்றவர்களில் தங்கி வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே ஏனையவர்களில் தங்கி வாழுகின்ற பெரும் எண்ணிக்கையானவர்கள் எங்கள் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு எங்களுடைய வடக்கு மாகாண சபை எங்களுடைய திட்டங்களை தீட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இதற்கு பெருந்தொகையான நிதி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. முதியோரின் கலை நிகழ்வுகள் அரங்கத்தை அதிர வைத்தன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஜப்பான் விஜயத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். தமது உத்தியோகபூர்வ விஜயத்தின் ஒரு அங்கமாக பிரதமர் இன்று ஜப்பான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் விசேட உரையொன்றை நிகழ்த்தினார். பிரதமரின் ஜப்பான் விஜயம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை வழங்குகின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட பிரதிநிதி கயான் சம்பத் சோமச்சந்திர.
பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் ஜப்பான் விஜயத்தின் முக்கியமான நாள் என்றாகும். இன்று ரணில் விக்ரமசிங்க அந்த நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் விசேட நினைவுரை நிகழ்த்தினார். ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற ஒன்றியம் இதற்கான ஒழுங்குகளை செய்திருந்தது. இம்முறை ஜப்பானின் பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அந்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தனர். இதற்கமைய இம்முறை பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது ஜப்பான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய மூன்றாவது சர்வதேச தலைவராக ரணில் விக்ரமசிங்க விளங்குகிறார். சென் பிரான்சிஸ்கோ அமைதி மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ஜெயலலிதா ஜப்பானுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு தொடர்பில் ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இதன்போது நினைவு கூர்ந்தார். Sri Lanka elected a new president in January and a new government in August this year. இலங்கைக்கான புதிய ஜனாதிபதியை ஜனவரி மாதத்திலும் புதிய அரசாங்கத்தை ஆகஸ்ட் மாதத்திலும் மக்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்தார்கள். ஜனநாயகத்தின் அம்சங்களான நல்லாட்சி, வெளிப்படைத்தன்மை, சட்ட ஆட்சி, நீதிமன்ற சுயாதீனம் என்பன அரசு நிர்வாகத்தின் போது கட்டாய அம்சங்களாக தற்போது பின்பற்றப்படுகின்றன. 2015 ஆண்டு அக்டோபர் 1 ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான மனிதுரிமைகள் பிரேரணை ஊடாக புதிய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதிய அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய 2 பிரதான கட்சிகளையும் உள்ளடக்கும் வகையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பை தயாரிப்பது, மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவது, நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்துவது என்பன அவரது முக்கிய நோக்கங்கள் ஆகும். எவ்வாறாயினும் தேசிய ஒற்றுமை, இனங்கள், மதங்கள் சார்ந்துள்ள தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பதே அவரது முதன்மை நோக்கமாகும். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இலங்கையின் இறைமைக்கு உட்பட்ட சமத்துவமான தீர்வு அனைத்து தரப்பினரின் பங்களிப்புடன் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்தாகும். தேசிய நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிக்கு ஜப்பானின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இலங்கையில் பிரச்சினை உள்ள பகுதிகளில் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக உதவி மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு நான் ஜப்பானின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன். பாராளுமன்றத்தில் தற்போதுள்ள 3வது மிகப்பெரிய கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை வகிக்கிறது. மக்கள் விடுதலை முன்னணிக்கு எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாராளுமன்றத்தில் உள்ள அனைத்து பிரதான கட்சிகளும் அரசாங்கத்தில் அல்லது பாராளுமன்றத்தில் பதவிகளை வகித்து பாராளுமன்றத்தை ஒரு தேசிய கலந்துரையாடலுக்கான மேடையாக மாற்றுவதற்கு ஒத்துழைப்பை நல்கியுள்ளன. குரோதம் அன்பினால் வெற்றி கொள்ளப்படுகிறது. இதற்காக பௌத்த, கிறிஸ்தவ, இந்து மற்றும் முஸ்லீம் ஆன்மீக தலைவர்கள் அங்கம் வகிக்கும் அமைதிக்கான ஆலோசனை சபையொன்றை ஸ்தாபிக்க உள்ளோம். உண்மையை கண்டறிவதற்கான ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பது தொடர்பில் ஏற்கனவே தென்னாப்பிரிக்காவுடன் கலந்துரையாடி வருகிறோம். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரிப்பதற்காகவும் நீதிமன்ற கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க உள்ளோம். ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் ஒன்றிலும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பகல் கலந்து கொண்டார். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே இலங்கை பிரதமரை வரவேற்கும் உத்தியோகபூர்வ வைபவம் இன்று பிற்பகல் ஜப்பான் பிரதமர் செயலகத்தில் நடைபெற்றது. டோக்கியோ நகரில் உள்ள ஜப்பான் பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வின் போது இலங்கை பிரதமருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 நாடுகளினதும் பிரதமர்களுக்கிடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சிறுமி சேயா சதோமியின் கொலை சம்பவத்தின் மற்றொரு சந்தேக நபரான சமான் ஜாலத் மரபணு பரிசோதனைக்காக இன்று ஜின்டெக் நிறுவனத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். சேயாவின் கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான கொண்டையாவின் மூத்த சகோதரனான சமன் ஜாலத் மரபணு பரிசோதனைக்காக இன்று முற்பகல் 10 மணிக்கு பொருளை ஜின்டெக் நிறுவனத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். தேவையான மாதிரிகள் பெறப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை மீண்டும் சிறைச்சாலை அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். நான் சேயாவின் கிராமத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். சேயாவின் கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். எனினும் இந்த விசாரணைகளில் சிக்கல் உள்ளதாக தெரிகிறது. சிக்கலான விசாரணைகளுக்கு மத்தியில் சேயாவின் கிராமத்தின் நிலை என்ன? சேயா சதோமியின் வீட்டிற்கு நாம் இன்று சென்ற வேளை வீடு வெறிச்சோடி காணப்பட்டது. இந்த வீட்டில் சேயாவின் பாட்டி மாத்திரமே தங்கியிருந்தார். வீட்டின் கட்டிலை இவ்வாறு காணும் போது மகனாலும் இங்கு இருக்க முடியாது. தானம் வழங்குவதற்கு கூட பண வசதி இல்லாததால் அவர் தொழிலுக்கு செல்கின்றார். என்னாலும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. பிள்ளை அனைத்து இடங்களிலும் இருக்கின்றது. போலீசார் விரைவில் கொலையாளியை பிடித்து தண்டனை வழங்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தின் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டமை மற்றும் விசாரணைகள் தொடர்பில் போலீசார் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளை பட்டல்கிராம கிராம மக்கள் சந்தேகத்தோடு நோக்குகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுவதற்கு கூட கிராம மக்கள் முன்வரவில்லை. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் முதலில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 17 வயது மாணவன் சுரஞ்சனின் வீட்டுக்கும் எமது குழுவினர் சென்றனர்.
இந்த புகைப்படம் தங்கை சேயாவின் கொலை தொடர்பில் பேஸ்புக்கில் வெளியானது. அதனை நான் பகிர்ந்தேன். இதனாலேயே என்னை கைது செய்தனர். மாணவன் ஒருவனுக்கு பொருந்தாத வகையில் என்னை தாக்கினர். எனது கழுத்தில் இருந்து சங்கிலி மற்றும் 2 தாயங்களை போலீசார் எடுத்துக் கொண்டனர். இதுவரை வழங்கவில்லை. போலீஸ் நிலையத்தில் எனக்கு கிடைத்த அனுபவத்திற்கு அமைய போலீசில் இடைவெளி இருப்பதனை உணர்கின்றேன். நான் அறிவுறுத்தல் விடுக்கவில்லை. எனினும் இந்த சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியிடம் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சேயாவின் அயல் வீட்டில் வசித்து வரும் கெலும் அத்தநாயக்கவும் கொலை சம்பவத்தின் ஒரு சந்தேக நபராவார். தனது மகளுக்காக விளையாட்டு வீடொன்றை அமைத்துக் கொண்டிருந்த கெலுமை நாம் சந்தித்தோம். போலீசார் தாக்கினர். DNA பொருந்தினால் என்ன நடக்கும்? ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினர். எப்படியும் உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டினர். என்னை தொங்கவிட்டு தாக்கினர். போலீஸ் நிலையத்தில் உரிய தெளிவின்றி வாக்குமூலம் அளித்தால் என்ன நடக்கும்? எனக்கு சந்தேகம் உள்ளது. போலீசாரின் அச்சுறுத்தல் காரணமாகவே வாக்குமூலம் அளிக்கின்றனர். தவறிழைக்காதவர்கள் இவ்வாறு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து தண்டனை அனுபவிக்கின்றார்கள் என்பதனை அனுபவம் மூலம் புரிந்து கொண்டேன். சேயாவின் கொலை தொடர்பில் உண்மையான சந்தேக நபர்களா கைது செய்யப்பட்டுள்ளனர். இல்லாவிடின் சேயாவை கொலை செய்த சந்தேக நபர் இன்னமும் இந்த கிராமத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றாரா? பாராளுமன்றத்தில் மரண தண்டனை தொடர்பில் இன்று புதிய ஒத்திவைப்பு பிரேரணை கொண்டுவரப்பட்டது. உண்மையான சந்தேக நபரை போலீசாரால் இன்னமும் கண்டுபிடிக்க முடியாவிடின் மரண தண்டனையை அறிமுகப்படுத்துவது தொடர்பில் மீண்டும் சிந்திக்க வேண்டும் அல்லவா? இங்கு 2 விடயங்கள் உள்ளன. கைது செய்யப்படுகின்றார்கள், விடுதலை செய்யப்படுகின்றார்கள். ஒப்புதல் வாக்குமூலம் கூட மேல் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றது. இது சுயாதீனமாக வழங்கப்பட்டதா இல்லை என்பது தொடர்பில் ஆராயப்படுகின்றது. உரிய விடயங்களை ஆராய்ந்து தெளிவான விசாரணைகளை நடத்தி ஆதாரங்களுடன் கைது செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அது நீதிமன்ற செயற்பாட்டிற்கு பாதகமான தாக்கத்தை செலுத்தலாம். அடுத்ததாக அவர்களது உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதிமன்றம் மற்றும் சட்டத்தின் மீதான நம்பிக்கை அற்றுப்போகலாம். ஆனால் ஊடகங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஊடகங்களில் மூழ்கடிக்கப்படும் விடயங்களை தொடர்ச்சியாக வெளிக்கொணர்கின்றன. பாராளுமன்ற விவாதத்திற்கும் மரண தண்டனை விவாதத்திற்கும் இடையில் அவ்வளவு பெரிதான தொடர்பில்லை. பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேலை விவாதமே நடைபெறுகின்றது. இந்த விவாதத்தின் போது வாக்கெடுப்போ அல்லது தீர்மானம் நிறைவேற்றுமோ இடம்பெறாது. மரண தண்டனையை எவ்வாறு விதிப்பது என்பது தொடர்பில் எமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எமது மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்குவார்கள். அதேபோன்று ஜனாதிபதி கையொப்பமிட்டதும் செயற்படுத்த முடியும். இது தொடர்பில் மீண்டும் பாராளுமன்றத்தில் வினவுவதற்கான ஏற்பாடுகள் இல்லை. அதற்கான தேவையும் கிடையாது. சிறுவர்களின் எதிர்காலம் பாதுகாப்புக்காக நியூஸ் ஃபர்ஸ்டும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சும் இணைந்து முன்னெடுக்கும் சிறுவர்களுக்காக எனும் விழிப்புணர்வு திட்டத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். தென் மாகாணத்தில் ஆரம்பமான விழிப்புணர்வு திட்டத்தின் 2ஆம் நாள் பயணம் தேவேந்திரமுனி நகரில் இன்று காலை ஆரம்பமானது. எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்காக நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளையும் தெளிவுபடுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கமைய போலீசாரின் ஒத்துழைப்போடு இன்று முற்பகலில் தேவேந்திரமுனி நகரில் கையேடுகள் விநியோகிக்கப்பட்டன. මේ වගේ දැනුවත් කිරීමකින් තමයි මම හිතන්නේ මේක වළක්වන්න පුළුවන්. ඕගොල්ලන්ගේ වැඩසටහන නම් ගොඩාක් ස්තුතියි. ඇත්තටම හොඳ වැඩසටහනක්. ඒකට කැමති අපි සතුටුයි. தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற விழிப்புணர்வு திட்டத்தின் 2வது கட்டம் மாத்தறை நகரில் முன்னெடுக்கப்பட்டது. இதேபோல கிளிநொச்சியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த நமது 2வது குழுவினர் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இன்று காலை புதுக்குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கான விழிப்புணர்வு கையேடுகள் விநியோகிக்கப்பட்டன. உங்களது பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நீங்கள் அதை நீங்கள் கவனமாக அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களது மைண்டிலே பதியக்கூடிய வகையிலே அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும். இந்த விதத்திலே அதனைத் தொடர்ந்து தண்ணீரூற்ற பகுதியிலும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரில் இன்று முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டத்திலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருந்தனர்.
பிள்ளைகளுக்காக என்ற துணிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று காலை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எங்களுடைய நியூஸ் பிரஸ் குழாமினர் சென்று தெளிவூட்டல் நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நகர் மற்றும் தண்ணீரூற்று ஆகிய பகுதிகளிலும் எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்துக்கான இறுதி நிகழ்வுகள் அனைத்தும் முள்ளியவளை நகரில் இடம்பெற்றது. நியூஸ் பிரஸ் செய்திகளுக்காக முள்ளியவளை நகரில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. வித்யா மற்றும் சேயா சதோமி வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை கண்டித்து யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை முன்னெடுக்கும் நடைபயணத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். இன்று கிளிநொச்சியிலிருந்து நடைபயணம் ஆரம்பிக்கப்பட்டது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் இந்த நடைபயணத்தை முன்னெடுத்துள்ளனர். குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடபிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் முன்னெடுக்கும் இந்த நடைபயணம் கிளிநொச்சி நகரில் ஆரம்பித்து வவுனியா நகரை சென்றடைந்தது. இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்கள், போக்குவரத்து சபை ஊழியர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இந்த சிறுவர்களுக்கு எதிரான இந்த பாலியல் கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு கடினமான பணியாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு எதிர்காலத்தில் இந்த சிறார்களுக்கு எதிரான இதுகள் நிறுத்தப்படும் என்றும் இவர்களுக்கு எதிரான கடுமையான சட்டத்தை நிறைவேற்றி இந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வரை முன்னெடுக்கப்படவுள்ள இந்த நடைபயணம் எதிர்வரும் 11ஆம் திகதி கொழும்பில் நிறைவு பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று சமூகத்தில் மிகவும் பாரதூரமான, அதேபோன்று நம்ப முடியாத அளவு மிகவும் கொடூரமான ஒழுக்கமற்ற சம்பவங்களை சிறுவர்கள் எதிர்நோக்குகின்றனர். இந்த பேரவலத்திற்கு நாம் உடனடியாக தீர்வினை காண வேண்டும். இதற்கான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதே எனது நம்பிக்கையாகும். இது அனைவரது கடமையும் பொறுப்பாகவும் அமைகின்றது. சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக மரண தண்டனையை விதிப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று ஒத்திவைப்பு வேளை விவாதம் நடைபெற்றது. சபை ஒத்திவைப்பு பிரேரணியை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சமர்ப்பித்தார். குற்றவாளி ஒருவர் உயர்நீதிமன்றம் வரை சென்று தமது நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான இயலுமை காணப்படுகின்றது. அதேபோன்று இந்த பாராளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் பாரிய பொறுப்பொன்று உள்ளது. இன்று இந்த குழந்தைக்கு இவ்வாறு இடம்பெறுகின்றது, நாளை எமது குழந்தைக்கும் இவ்வாறு இடம்பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. நான் அவ்வாறு நினைக்கின்ற போதிலும் அது உங்களின் பிள்ளைகளுக்கு அவ்வாறு இடம்பெறாது என நான் எண்ணுகின்றேன். அதிகாரத்தினால் ஏதாவது செய்யக்கூடியவர்களே நீங்கள். இந்த பாதிக்கப்பட்டவர்கள் 5 வயதுக்குட்பட்டவர்கள். தாமாகவே எதனையும் செய்து கொள்ள முடியாதவர்களின் மனித உரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு யாரும் இல்லை. இவ்வாறான குற்றவாளிகளை மீண்டும் சமூகமயப்படுத்த வேண்டுமா? சட்டத்தில் உள்ள குறைகள், குற்றவாளிகள் நிரபராதிகள் குற்றவாளிகளாகி அவர்கள் மரண தண்டனை எதிர்நோக்குகின்ற அச்சம் மக்கள் மத்தியில் உள்ளது. போலீசாரினால் இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பில் அச்சம் நிலவுகிறது. நான் மரண தண்டனைக்கு ஆதரவாக செயற்படுகிறேன். எனினும் மரண தண்டனை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எதிராக செயற்படுவதாக யாராவது கூறுவார்களாக இருந்தால் அது நிறைவேறாது. மரண தண்டனை கொண்டுவரப்பட வேண்டும் என்றால் கொண்டுவரப்பட வேண்டும். மரண தண்டனை அளிக்கக்கூடிய அளவிற்கு குற்றவாளி என்பதற்காகவே மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மரண தண்டனையை சிறிது காலமேனும் நடைமுறைப்படுத்தி இவ்வாறான குற்றங்களை இழைக்கும் நபர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றே நான் நினைக்கின்றேன். மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்றமையினால் மாத்திரம் உலகின் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் குற்றங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. நியாயம் மற்றும் நியதி நிலைநாட்டப்படுகின்றமையாகும். குற்றங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதில் நானும் உள்ளடங்குகிறேன். மரண தண்டனை என்பது திறமையற்றவர்களின் தெரிவாகும். இரவிலே 10-12 மணிக்கு கூட கோயில்களிலே திருவிழா முடிந்து அங்கிருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு சென்றிருக்கக்கூடிய பெண்கள் கூட பயமில்லாமல் தனியாக நடந்து வீட்டுக்கு சென்ற காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அந்த நிலைமைகள் எல்லாம் இன்று மாற்றப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பது பயம் என்ற ஒரு நிலைமை. புங்குடுதீவிலே அது வித்தியாவாக இருக்கட்டும் அல்லது கொட்டகதினியாவிலே சேயாவாக இருக்கட்டும், இந்த சிறுமிகள் எல்லாம் பாடசாலைக்கு செல்லுகின்ற போது அல்லது வீட்டிலே இருக்கின்ற போதே கடத்தப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த நாட்டிலே சட்டமும் ஒழுங்கும் முழுமையாக
செயல்படாமல் இருப்பதுதான் காரணம். அரசியல்வாதிகளாக இருக்கலாம், உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், போலீஸ் உத்தியோகர்களாக இருக்கலாம், அல்லது மேற்பட்ட உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைத்து சட்டம் ஒழுங்கிலே முக்கியமாக நம்பிக்கையற்ற ஒரு தன்மையை இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டக்ளாஸ் தேவானந்தா இன்று பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தினார். ஜாழ் மாவட்டத்தில் 32 நலம்புரி நிலையங்களில் 1318 குடும்பங்களில் 4737 அங்கத்தவர்கள் வசித்து வருகின்றார்கள். இவர்களுடைய அடிப்படை தேவைகள் தொடர்பில் உரிய தரப்பினர் காலத்திற்கு காலம் தேவையான நடவடிக்கைகளை போதிய அளவு எடுக்கவில்லை என்பதை அறிய தருவதுடன் இந்த ஆண்டு மழை காலத்திற்கு முன்பாக நலம்புரி நிலையங்களுடைய தேவைகள் அடையாளம் காணப்பட்டு மக்களுடைய அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படுதல் வேண்டும். ஆரம்ப காலங்களில் கொடுக்கப்பட்டு வந்த உணர்வுகள் இடையில் நிறுத்தப்பட்டு விட்டது. அவர்கள் தமது சொந்த வாழ்விடங்களில் மீள்குடியேறும் வரை உணர்வு வழங்கும் நடைமுறை தொடரல் வேண்டும். மேற்படி நலம்புரி நிலையங்களில் வசித்து வருகின்ற வறிய மாணவர்கள் கல்வியில் அபிவிருத்தி பெறுவதற்கு கல்வி வசதிகள் வழங்கப்படுதல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கான விசேட கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தல் வேண்டும். பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உரிய வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும். வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்களின் சம்பள பிரச்சினை இதுவரையில் தீர்த்து வைக்கப்படவில்லை என கோரி 19வது நாளாக இன்றும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கைத்தொழில் மற்றும் வணிக அமைச்சினால் வாழைச்சேனை கடதாசி ஆலை முகாமைத்துவத்திற்கு இன்றைய தினம் தொலைநகல் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் தமது போராட்டத்தை நிறுத்த கோரியும் நிலுவை சம்பளத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த தொலைநகலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இவ்வாறான தொலைநகல்கள் அமைச்சினால் அடிக்கடி அனுப்பி வைக்கப்படுவதாகவும் அதனை தாம் நம்பப்போவதில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் கூறுகின்றனர். தமக்கு சம்பளம் வழங்கப்படுவதாக 2 கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த 2 கடிதங்களிலும் முரணான 2 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தலைமை காரியா எங்களுக்கு அனுப்பி கடிதம் ஒரு கிழமைக்குள்ள உங்களுக்கு சம்பளம் தருவோம். அது நேற்று கிடைச்சது, எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சி கொண்டு கைத்தொழில் அமைச்சிருந்து வந்து இந்த கடிதம் வராரு எங்களுக்கு 3 கிழமை அறிஞ்சாமல் கிடையாது. இங்க தலைமை காரியான ஒரு முடிவெடுக்குது, அங்கால மினிஸ்ட்ரி ஒரு முடிவெடுக்குது. இது எதை நாங்க நம்புறேன். இப்ப எந்த கடிதத்தை பார்த்தாலும் நீங்க உங்களோட போராட்டத்தை விடுங்க, ஆனா உங்களுக்கு சம்பளம் இல்ல. இதைத்தான் இந்த தலைமை காரியாலயமும் இந்த மினிஸ்ட்ரியும் கழிச்சலுது. ஆனா தயவு செய்து நாங்க கேட்கறது ரெசார்ட் பதினஞ்சு சேர் அவர்கிட்ட நாங்க இந்த 19 நாளாக இவர்கிட்ட கிடக்கும். இந்த 19 நாளாவே இந்த முடிவு எங்களுக்கு சம்பளம் தரத்துக்கு அவருக்கு எடுக்கல. ஏன் எடுக்கல இருக்காரு அமீராளி சேருங்க. அவரு அமீராளி சேர் வந்து கூட்டிட்டு வந்து இந்த மில்ல பாத்துட்டு இந்த மில்லு இனி இயங்காதண்டு முடிவு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப ஒரு வருஷம் பாதிக்கப்படுது. இதை இயக்கணும், பிரச்சனை இயக்குங்க. பழைய மிஷின் தானே, இந்த பழைய மிஷினை இயக்குனா தான் இந்த மந்திரிக்கா சேவனுக்கு வாசி. இப்ப ஒரு சேவன் வந்தாருண்டா அவர் உழைக்கிறதுக்கு வாசி என்ன, இதை இயக்கணும். இன்று விடிய காலையில கூட ஒரு அமைச்சின் மேலதிக செயலாளர் எங்களோட தொடர்பு கொண்டு சந்தித்து இந்த போராட்டத்தை கைவிடும்படியும் தாங்க விரைவாக எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பெற்றுத் தரும்படியும் கூறினார்கள். ஆனால் எங்கள் தொழிலாளர் விடுவதாக இல்லை. இப்படியான பல கடிதங்கள் தொலைநகல்களை பார்த்து ஏமாந்து கிடக்கிற தொழிலாளர்கள் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த 19 நாளைக்கு எங்களுக்கு இந்த கண்டு காணாம இருந்த அமைச்சு இப்ப இனித்தான் எங்களுக்கு இந்த வேலைகளை சொல்லுது. இந்த முன்ன ஏமாந்து போயிடாது, பல தடவை ஏமாந்து இருக்கிறோம். இங்க ஒரு முகாம் ஒரு முடிவு சொல்லுது, கைத்தப்பசி முடிவு சொல்லுது, அங்கால பார்க்க போனா மினிஸ்டர் முடிவு சொல்லுது. என்ன நம்பி கலந்து போயிட்டேன். இப்ப இனிமேல் நம்பி ஏமாற தயாரில்லை. தமது நிலுவை சம்பளம் வழங்கப்படாவிட்டால் தமது போராட்டம் மேலும் வலுப்பெறும் எனவும் வாழைச்சேனை கடதாசி ஆலை ஊழியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளின் உண்ணாவிரத போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கிறது. தமக்கான தீர்வை முன்வைக்கும் வரை உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். 2010ஆம் ஆண்டு பட்டப்படிப்பை நிறைவு செய்த போதிலும் இதுவரையில் தமக்கான நியமனங்களை வழங்காது புறக்கணிப்பதாக பட்டதாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிழக்கு மாகாண சபைக்கு முன்னால் சுழற்சி முறையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பதுளை பள்ளிக்கட்டுவ பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 22 மாணவர்கள் இன்று காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிக்கட்டுவ பகுதியில் உள்ள பாடசாலை கட்டடம் ஒன்றில் இருந்த குளவிக்கூட ஒன்றே இவ்வாறு கலைந்துள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குளவிக்கொட்டினால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாணவர்களை தெமோதர வைத்தியசாலைக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பள்ளிக்கட்டுவ வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். இதுடன் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.